சுவாமி சரணம். சுவாமி சரணம் ஐயப்பா. நான் நல்லா இருக்கேன் சாமிமார்களே. நீங்கள் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. இது ஒரு விழிப்புணர்வு பதிவு, இல்லை ஒரு அவசர பதிவுன்னு நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த அருமையான மண்டல காலம் முடிஞ்சு மகரஜோதி காலம் வந்தாச்சுங்க. 2026ஆம் ஆண்டில் இருக்கும். ஸோ இப்போ என்னென்ன கட்டுப்பாடுகள் இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். கொஞ்சம் பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எல்லா தகவல்களையுமே இந்த ஒரு வீடியோவில் நான் கொடுத்துருவேன். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முழுக்க முழுக்க சபரிமலை, பம்பா, நிலக்கல், பெரிய பாதை, புல்மேடு இதை பற்றி தான் இருக்கும். உங்களுக்கு இந்த தகவல் பிடிக்கலாம், ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க சாமிமார்களே. உங்களுக்கு தேவையான எல்லா தகவலையும் நான் அந்த வீடியோவில் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா 7/1/2026. 6/1/2026 சபரிமலை சன்னிதானத்தில் எவ்வளோ கூட்டம்ன்றது உங்களுக்கே தெரியும். ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 1,13,000 சொச்சம் பேர் வந்து தரிசனம் பார்த்துருக்காங்க. எப்படி பார்த்தாங்க அது நமக்கு வேணாம். ஆனால் மொத்தமே 70,000 ஆன்லைன் புக்கிங்கு, 5,000 நிலக்கல் ஸ்பாட் புக்கிங்கு, 1000 வண்டிப்பெரியார் ஸ்பாட் புக்கிங், சத்திரம், 500 எரிமேலி ஸ்பாட் புக்கிங். இவ்வளோ தான் மொத்தத்துக்கு. கிட்டத்தட்ட 78,000 கூட தான் வரும். எப்படி 1,13,000 பேர் வந்தாங்க? எல்லாம் நீங்கள் தான் காரணம். ஏதோ தேதியில் டிக்கெட்டை புக் பண்ணிவிட்டு எனக்கு வந்துடுறீங்க. எவ்வளோ டைம் அவேர்னஸ் கொடுத்தும் நீங்கள் கேட்க மாட்டேறீங்க. அப்புறம் வந்து ஆதார் கார்டு காட்டிட்டு வராங்க. எல்லாம் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க. எனக்கு அதை பற்றி தெரியல. இப்போ இருக்க அங்கே உள்ள ஒரு சூழ்நிலை நான் தவறான செய்தியோ இல்லை வந்து அங்கே உள்ள பக்தர்களுக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய எந்த செய்தியுமோ நான் சொல்கிறதுக்கு விரும்பலை. ஏன்னா ஒரு 3 மாதமாகவே சபரிமலை சன்னிதானத்துக்கு போகிறதுக்கு ஆன்லைன் டிக்கெட் வேணும், ஸ்பாட் புக்கிங் பற்றியும் சொல்லிட்டாங்க. எல்லா வருஷமும் உங்களோட வந்து இதே மாதிரி இருக்குது. ஏன்னா எல்லா வருஷமும் கோயிலுக்கு போகிறோன்றது தெரியும். அதுக்கான ஏற்பாடுகளை நீங்கள் பண்ணி வைக்கணும். ஒரு கன்னிச்சாமியை தவிர மிச்சம் எல்லாருமே இதை பண்ணி வச்சுருக்கணும். ஆனால் ஏன் இப்படி பண்ணுறீங்க? 2020 இப்போ 6 வருஷமாக வந்து இதுதான் நடந்துகிட்ருக்கு. இது 6ஆவது வருஷம். ஏன் ஒரு பொறுப்பு இல்லாமல் சாமிமார்கள்லாம் இருக்கீங்க அப்படின்றது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இதை டூரிஸ்ட் ஸ்பாட் ஆக்கிட்டீங்க. எனக்கு வருத்தமாக இருக்குது. நேற்று நடந்த செய்தி, அப்புறம் வந்து கார்த்திகை 3ஆம் தேதி சபரிமலை நடந்த செய்தியெல்லாம் பார்க்கும்போது குழந்தைங்களாம் ரொம்ப பாவமாக இருக்குது. நம்ம என்ன அதெல்லாம் பற்றி கவலைப்படுறோம்? அங்கே உள்ளவங்கள பற்றி யாரை கவலைப்படுறோம்? நினச்சா கோயிலுக்கு போவோம், கூட்டம் இன்னைக்கு டேட் போட்டான்னா போடலாட்டி என்ன, போலீஸ்காரன் விடலை அப்படின்னா அவனுக்கு எதிராக வந்து கோஷம் போட வேண்டியது 18ஆம் படி முன்னாடியே. அதெல்லாம் பண்ணியிருந்தீங்க. காவல்துறை எல்லாத்தையும் அனுமதிச்சாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் வேற ஒரு தேதி டிக்கெட் எடுத்துகிட்டு அன்றைக்கி தேதி வந்தீங்கன்னா பம்பையில் அன்வான்ட் க்ரௌட் கூடக்கூடாதுன்றதுக்காக அவங்க அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் அனுமதிக்கிறாங்க. அதை நீங்கள் வந்து தப்பாக பயன்படுத்துகிறீங்க. இந்த கூட்டத்துக்கு முழுக்க முழுக்க அரசாங்கமோ யாருமோ காரணம் இல்லை. பக்தர்களாகிய நாம் தான் அதற்கு காரணம். நானும் தப்பு பண்ணியிருந்தால் நானும் அதுக்கு காரணம் தான். அதை தப்பை தவிர்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகரஜோதி தெரியும், ஜனவரி 14. தைப்பொங்கல் அன்றைக்கி மகரஜோதி இல்லை, ஜனவரி 14 தான் மகரஜோதி. உங்களுக்கு தெரியும், ஜனவரி 11, 12, 13, 14 ஆகிய நாட்களில் சன்னிதானத்தில் கொஞ்சம் கட்டுப்பாடுகள் அதிகமாக இருக்கும். 13, 14ஆம் தேதி வந்து உங்களுக்கு பக்தருடைய எண்ணிக்கையை குறைச்சிட்டாங்க. 11, 12, 13, 14 உங்களுக்கு வந்து ஸ்பாட் புக்கிங் இருக்காது. அவ்வளோதான். மேபி இருந்தால் லிமிட்டடாக இருக்கலாம். அதை பற்றி திருவிதாங்கூர் தேவசம் போர்டு எதுவுமே சொல்லலை. லாஸ்ட் இயர் ஸ்பாட் புக்கிங் கொடுத்தாங்க, லிமிட்டடாக கொடுத்தாங்க. 1000, 500, 100 இந்த மாதிரி கணக்கில் கொடுத்தாங்க. எனக்கு இந்த இயர் அந்த ஸ்பாட் புக்கிங்கை பற்றி திருவிதாங்கூர் தேவசம் போர்டு உங்களுக்கு அறிக்கை கொடுத்துருந்தாங்கன்னா நான் அதை உடனே டக்குன்னு உங்களுக்கு எப்படியாவது நான் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி போட்டு விட்டுறேன் வீடியோவை. இப்போ வந்து ஸ்பாட் புக்கிங் இருக்காதுன்ற ஒரு மென்டாலிட்டி எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்லைன் டிக்கெட் புக்கிங் இருந்தே போக முடியும். புல்மேட்டில் 14ஆம் தேதி புல்மேட்டில் வரக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஆன்லைன் புக்கிங் இருந்தால் தான் விடுவாங்க. மகரஜோதி இந்த வீடியோவில் கடைசியில் மகரஜோதி தரிசனத்தை பற்றி பார்க்கலாம். இப்போ பெரிய பாதையில் உள்ள கட்டுப்பாடுகள், நேர கட்டுப்பாடுகள் பார்த்துடலாம். நீங்கள் எரிமலையிலேருந்து பெரிய பாதை வந்து எத்தனை மணிக்குனாலும் தொடரலாம். அது உங்களுடைய விருப்பம். முதல்ல இருக்கக்கூடியது கோழிக்காவு செக் போஸ்ட்டு. அதுக்கு முன்னாடி வந்து இருமணிக்கரா சுப்பிரமணிய சாமி கோயில் இருக்குது. அங்கே ஒரு சிவன் கோயில் இருக்குது, பத்ரகாளியம்மன் கோயில் இருக்குது. 3 கோயில் இருக்குது. இந்த 3 இடத்துலையுமே இந்த பத்ரகாளியம்மன் கோயிலுக்கு முன்னாடி ஒரு இடத்துல கஞ்சி அன்னதானம் கொடுத்தாங்க. சுப்பிரமணிய சாமி கோயிலில் கஞ்சி அன்னதானம் கொடுக்குறாங்க. சிவன் கோயிலில் அன்னதானம் கொடுக்குறாங்க. அது நேரத்தை பொறுத்தது. அப்படியே வந்தீங்கன்னா கோழிக்காவு செக் போஸ்ட்டு காலைல 6 மணிக்கு திறந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் விட்றாங்க. இது கூட்டத்தை பொறுத்தது. இப்போ வனவிலங்குகள் நடமாட்டம்லாம் சீக்கிரம் விடலாம். ஆனால் அவங்களுடைய ஃபிக்ஸட் டைம் வந்து காலையில் 6 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும். அப்படியே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐயனோட கானகத்துக்குள்ளே போனீங்கன்னா அடுத்து வரக்கூடிய இடம் நம்முடைய காளைகட்டியில் மத்தியானம் சில நாட்கள் அன்னதானம்லாம் கிடைக்குது. இப்போ கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்து அழுதக்கடவு பார்த்திங்கன்னா காலையில் 7 மணிலேருந்து மத்தியானம் 2:30 வரைக்கும் மட்டும்தான் ஏற அனுமதி. அழுதக்கடவு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி செக் பண்ணும்போது ஒரு போதை வஸ்து கொண்டு வந்து ஒரு தமிழ்நாட்டு சாமி வந்து மாட்டிக்கிட்டாங்க. தயவு செஞ்சு பிளாஸ்டிக் கொண்டு போகாதீங்க. இப்போ பிளாஸ்டிக் கொண்டு போய் பீடி, சிகரெட்டு, புகையிலெல்லாம் கொண்டு போகாதீங்கன்னு சொல்லிட்டு போச்சு. நீங்கள் வந்து என்ன நம்பி உங்கள் குருநாதர்லாம் உங்களுக்கு இருக்காங்கன்றது தெரியல. எரிமேலியில் போய் ஒரு கட்சி கொடியை கொட்டிட்டு ஆடுறது, இருமுடியில் கட்சி கொடியை வச்சுட்டு தெரியுது, கட்சி கொடியை டிஷர்ட்டை வச்சுட்டு தெரியுது. உங்களை பிரபலப்படுத்திக்கிறதுக்கோ எதுவுமே அந்த இடம் சபரிமலை கிடையாது.
என்னை பொறுத்தளவுக்கு உங்கள் குருசாமி படத்தை கூட போட்டுட்டு ஒன்றும் யூனிஃபார்மாக போட்டுட்டு டிஷர்ட் போட்டு ஏறுவாங்க சபரிமலை சன்னிதானத்தில். அதையே விரும்பத்தகாதது. அங்கே முன்னாடி உங்களுக்கு காவி இதுதான் உங்களுக்கு டிஷர்ட் போட்டு உங்கள் பேர் போட்டு நாங்கள் அந்த டீம்லேருந்து வரோம், அதே ஏற்றுக்குறது கிடையாது. நம்மளாம் ஐயனோட பிள்ளைகள், ஐயன் தான் அந்த இடத்துல பிரதானப்பட்டவர். அதை நீங்கள் நினச்சிட்டு நீங்கள் சபரிமலை யாத்திரை வாங்க. அழுதக்கடவு 7 மணிலேருந்து 2:30 வரைக்கும். அதுக்கு மேலே அனுமதிப்பாங்கன்னு கேட்டால் எனக்கு தெரியாது. மகர விளக்கு காலங்களில் மாறலாம். ஆனால் அவங்களுடைய ஃபிக்ஸட் டைம் இதுதான். கல்லிடுங்குன்று நீங்கள் உங்களுக்கு அழுதக்கடவில் தங்கலாம், கோழிக்காவு செக் போஸ்ட்டில் தங்கலாம், அழுத ஏற்ற ஸ்டார்டிங்கில் தங்கலாம். அப்புறம் கல்லிடுங்குன்றில் உங்களுக்கு தங்குறதுக்கான ஃபெசிலிட்டி இருக்குது. கல்லிடுங்குன்று 7 மணிக்கு ஏற திறந்து விடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 4 மணிக்கெலாம் லாக் பண்ணிடுவாங்க, 4:30க்கு. அதுக்கப்புறம் முக்குழி தாவலாம், முக்குழியில் தங்கலாம், இல்லைனாலும் பண்ணலாம். முக்குழியோட டைம் கட்டுப்பாடுகள் பார்த்திங்கன்னா 7 to 3 தான். அதுக்கப்புறம் இப்படியே பார்த்தீங்க அப்படின்னா புதுச்சேரி தாவாலம் சேம் 7 to 3 தான் வச்சுருக்காங்க. நீங்கள் புதுச்சேரியிலையும் தங்கலாம், எல்லாமே பண்ணலாம். வெரி ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது. புதுச்சேரிக்கு முன்னாடி வல்லாரஞ்சேட்டா இருக்குது. வல்லாரஞ்சேட்டம் சேம் கான்செப்ட் தான், 7 to 3 கான்செப்ட் தான் வச்சுருக்காங்க. அடுத்து கரிமலை 7 to 4:30 கான்செப்ட் வச்சுருக்காங்க. திருப்பி கரிமலையில் உங்களுக்கு அன்னதானம் ஃபெசிலிட்டி எதுவுமே கிடையாது. கடைகளில் தான் நீங்கள் வாங்கி சாப்பிட வேண்டியிருக்கும். பெரிய ஃபெசிலிட்டி எல்லாமே உங்களுக்கு இருக்குது. அப்புறம் வந்து பெரியானவட்டத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு காலைல 7 மணிக்கு தான் வெளியில் விடுவாங்க, அங்கே போக விடுவாங்க. அதை விட்டு சாயங்காலம் ஒரு 5 மணி 6 மணி. ஏன்னா மகர ஜோதி காலகட்டங்களெலாம் பக்தரோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கனால எந்த நேர கட்டுப்பாடுகள் எப்படி இருக்குன்றது தெரியாது. ஃபிக்ஸட் நேரத்தோட்டு உங்களுக்கு மாறும். உங்களை ஒரு இடத்துல காவல்துறை வந்து தடுத்து நிறுத்தினாங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் நில்லுங்க, அவங்ககிட்ட சண்டை போடாதீங்க. அது அவங்களுக்கான உத்தரவு. உங்களே போனால் அவங்க ஒரு சாதாரண மனிதர்கள் தான், அவங்களுக்கு கீழ்நிலை அதிகாரிகள் தான். அவங்க மேலிடத்துலேருந்து உத்தரவு வந்திருக்கும், நிப்பாட்டியிருப்பாங்க. அவங்ககிட்ட போய் ஆர்கியூமெண்ட்டோ சண்டையோ போடாதீங்க. நீங்கள் போடுற சண்டையில் நீங்கள் சாமிமார்கள்ன்றதே நீங்கள் மறந்துடுவீங்க. அந்த நம்ம ஐயப்ப ஒரு புனிதமான ஒரு மண்டல விரதம் இருந்து நம்ம வந்த இடத்துல நம்ம கோபம் எல்லாமே அந்த இடத்துல காட்டும்போது நம்ம விரதக்கான பலன் நமக்கு கிடைக்காது. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்து பம்பா போயிடலாம். பம்பாலையுமே வந்து சன்னிதானத்தில் கூட்டம் இருந்தால் கீழே நிறுத்தி தான் விடுவாங்க. இதுதான் பெரிய பாதையத்தோட டைமிங். விரியில் மட்டும் தங்க, கண்ட இடத்துல வந்து தங்குறதுக்கு அனுமதி இல்லை. இரவு நேரங்கள் வந்து உங்களுக்கு மலை ஏறுவதற்கு அனுமதி இல்லை. இதுதான் உங்களுக்கு பெரிய பாதை அப்டேட்டு. தெளிவாக சொல்கிறேன், இதுதான் டைமிங். வேறு ஏதாவது டைமிங் மாறுச்சுன்னா அங்குள்ள காவல்துறை அதிகாரிகளோ வனத்துறை அதிகாரிகளோ பொறுத்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் பெரிய பாதை டோக்கன் கொடுத்தாங்க, இந்த வருஷம் பெரிய பாதை கொடுக்கல. எதுவுமே உங்களுக்கு டோக்கன் எந்த ஒரு அப்டேட்டுமே உங்களுக்கு வந்து இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஜனவரி 14 தான் பெரிய பாதை 14க்கு அப்புறம் பெரிய பாதை ஏற அனுமதி இல்லைன்னு நான் நினைக்கிறேன். 15 அனுமதிக்க மாட்டாங்க. நிறைய பேர் தான் சொல்லியிருக்காங்க. 15, 16, 17, 18 அனுமதி இருக்காது, 14ஓட நிறுத்திப்பாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை கொஞ்சம் இப்போ யாராவது சாமிமார்கள் போனீங்கன்னா கேட்டுக்கோங்க, 15 அலோவ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு கேட்டுட்டு இந்த வீடியோவில் கூட கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா மற்ற பக்தர்களுக்கு அது உதவியாக இருக்கும். இதாங்க பெரிய பாதை நிலமை. டோக்கன் எதுவுமே இல்லை, இரவு பயணத்துக்கு அனுமதி இல்லை. டைம் வச்சு தான் விடுறாங்க. காவல்துறை நிப்பாட்டினாங்கன்னா நில்லுங்க, வனத்துறை நிப்பாட்டினா நில்லுங்க. பிளாஸ்டிக் கொண்டு போகாதீங்க. அழுதக்கடவு ஏறும்போது உங்களை செக் பண்ணி தான் உங்களுக்கு அனுப்புவாங்க. மோரோவர் நீங்கள் எரிமலையிலேருந்து நடக்கும்போதே இப்போ வந்து உங்களுக்கு விர்ச்சுவல் கியூ டிக்கெட் புக்கிங்கோ ஸ்பாட் புக்கிங்கோ இருந்தாலே நம்மளுடைய பெரிய பாதைக்கு அனுமதிக்கிறாங்க. கொஞ்சம் இடத்துல செக் பண்ணுறாங்க. சில நாள் செக் பண்ணலாம், சில நாள் செக் பண்ணாமல் போகலாம். அது எனக்கு தெரியாது. அதுக்கு நடந்தால் நீங்கள் அதுக்கு தயாராக டிக்கெட்டோடு வாங்க. ஆதார் கார்டு காமிச்சா விடுவாங்களா பம்பையிலன்னு கேட்டால் அதுக்கு எனக்கு தெரியாது. நான் அனுப்புவாங்கன்னு சொல்லி அங்கே அனுப்பலாம், நீங்கள் என்ன கேட்காதீங்க. சில பேர் போயிருப்பாங்க, என்ன சாமி போயிருக்காங்க, நீங்கள் அதை பற்றி பேசலை. நான் அரசாங்கம் நேர்மறையாக எந்த வழியை சொல்கிறாங்களோ அதை மட்டும் பக்தர்களுக்கு கொண்டு போகக்கூடிய கடமையை நான் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இதுதாங்க இந்த நிலமை. 2 நாளாக கூட்டம் அதிகமாக தான் இருக்குது, சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. மகர ஜோதி காலங்களில் கூட்டம் குறையும் அப்படின்னு நான் வந்து ஐயப்பனை வந்து பிரார்த்திக்கிறேன். அடுத்து புல்மேடு. பல டைம் சொல்லியிருக்கேன், புல்மேடு கானக பாதையில் வந்து ரொம்ப ஆபத்துன்னு நான் சொல்ல முடியாது. பழைய புல்மேடு இல்லை, எல்லாருமே இப்போ ஒரு 15 வருஷத்துக்குள்ளே இருக்க புல்மேடு நினச்சிட்டு வந்துடுறாங்க. அது 5 கிலோமீட்டரில் சன்னிதானம் போயிடலாம். அது வந்து வல்லக்கடவுலேருந்து வரக்கூடிய பாதை, அந்த பாதை. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சத்திரத்துலேருந்து நடக்கணும். அது அடிஷ்னலாக ஒரு 7 கிலோமீட்டர் ஆட் ஆகுது. மொத்தம் 12 to 16 கிலோமீட்டர் அப்ராக்சிமேட்டாக. அதாவது நம்ம விர்ச்சுவல் கியூ டிக்கெட்லாம் 16 கிலோமீட்டர்னு போட்டிருக்காங்க, அங்கே உள்ள வனத்துறை வந்து 12 கிலோமீட்டர் குறைச்சிருக்காங்க. ஸோ வந்து அது குழப்புது. என்ன ரீசன்னா, நீங்கள் வந்து விர்ச்சுவல் கியூ டிக்கெட் புக்கிங் வச்சுருந்தாலும் சரி, இல்லை அங்கே போய் ஸ்பாட் புக்கிங் வச்சுருந்தாலும் சரி, அங்கே போய் எல்லாமே பண்ணிவிட்டு உங்கள் டோக்கன் போட்டு நீங்கள் என்ட்ரிக்கு வெயிட் பண்ணணுங்க. உங்களை அதுக்கப்புறம் அலோவ் பண்ணுவாங்க. அப்புறம் ஒரு பேக்காக செக் பண்ணி அனுப்புவாங்க. அடுத்த செக் போஸ்ட்டு உப்பாரா கேம்ப், புல்மேடுக்கு முன்னாடி உப்பாரா கேம்ப் இருக்கும். அங்கே செக் பண்ணி எல்லோரும் வந்தால் தான் அங்கே விடுவாங்க. உப்பாரா கேம்பில் ஒரே ஒரு கடை மட்டும் இருக்குது, அங்கே கஞ்சி கிடைக்கும், பக்கோடா எல்லாமே கிடைக்கும். அங்கே வெயிட் பண்ணி தான் நீங்கள் வாங்க வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் இறங்குனீங்கன்னா கழுதக்குழியில் ஒரே ஒரு எக்கோ ஷாப் இருக்கும், அங்கே லெமன் ஜூஸ் மாதிரி ஏதோ வச்சுருக்காங்க. இந்த 2 கடைகளை தவிர எங்கேயுமே கிடையாது. ஒரு இடத்துல உப்பாரா கேம்பில் ஒரு மெடிக்கல் கேம்ப் இருக்குது. இப்போ நேற்று ரீசெண்டாக 6ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஒரு சாமிக்கு வந்து உப்பாரா
பண்டாரா கேம்ப் தாண்டி புல்மேட்டில் இறக்கும்போது ஒரு மூச்சுத்திணறல் வந்து என்டிஆர்எஃப் ஒரு 5 கிலோமீட்டர் அவங்கள தூக்கிட்டு வந்தாங்க. நான் திருப்பி சொல்கிறேன், நம்மளுடைய உடல்நிலை நமக்கு தெரியும். நம்ம 1000 தான் விரதம் இருந்திருப்போம், எல்லாமே நம்ம பண்ணியிருப்போம். நம்ம உடல்நிலையை பற்றி நம்ம தெரியும். ஐயப்பன் நம்மளை காப்பாற்றுவார். அதுக்காக வந்து பம்பையில் கூட்டமாக இருக்குன்னு சொல்லி இந்த வழியாக வராதீங்க. என்ன ரீசன் சொல்கிறேன்னா, ஒரு நாளைக்கு 8 to 9 பேர் ஸ்ட்ரக்சரில் தூக்கிட்டு போகிறோன்னு சொல்லி அங்கே உள்ள ஸ்ட்ரக்சர் பாய்ஸ் வந்து அவங்க ஃபீல் பண்ணி ஏன் ஐயப்பமார்கள்லாம் இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி எங்கிட்டே 2-3 வாட்டி பேசியிருக்காங்க. ஸோ அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. தயவு செஞ்சு புல்மேட்டில் வராதீங்க. என்ன இந்த சாமியை இப்படி சொல்கிறாருன்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஏன்னா ஒரு காலத்தில் 1000 பேர் 2000 பேர் வந்துட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன், இப்போ 5000 பேர் 6000 பேர் அதில் ட்ராவல் பண்ணும்போது அதுக்கான கழிப்பிட வசதியோ குடிநீர் வசதியோ கொடுக்கறதுக்கு, உங்களுக்கு உடம்பு சரியில்லைனா மருத்துவ வசதி கொடுக்கறதுக்கு வனத்துறைக்கும் காவல்துறைக்கும் கொஞ்சம் முடியாத சூழ்நிலை இருக்கனால நான் இந்த பதிலை உங்களுக்கு நான் சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஜனவரி 14 புல்மேட்டில் ஏறும்போது உங்களுக்கு ஜோதி அன்னைக்கு கொஞ்சம் கட்டுப்பாடுகள் வச்சுருப்பாங்க. டிக்கெட் வச்சுருக்கவங்களுக்கு மட்டும்தான் உங்களுக்கு நான் விடுவாங்க. இதுதான் புல்மேடு நிலவரம். குறைஞ்சது 6 மணிலேருந்து 7 மணி நேரம் ஆகும். நான் ஒன்றும் புல்மேட்டு பாதைக்கு எதிரானவன் இல்லை சாமி. நான் பக்தர்களுக்கானவன். என்னால் முடியாதுன்றதுக்காக நான் சொல்லக்கூடியது. ஏன்னா நமக்கு 4 கிலோமீட்டர் ஏறக்கூடிய பம்பா நீலிமலை பாதையை முடியாமல் எத்தனை பேர் வந்து பாதையிலே உட்காடுறாங்க, ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ஆனால் அந்த வசதி எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு ரீல்ஸில் பார்த்துட்டு மேலே வந்து யானை பார்க்கலாம், காட்டெருமை பார்க்கலாம்னு சொல்லிட்டு வராதிங்க. அடுத்து ஒரு வருந்தக்கூடிய செய்தி என்னென்னா, நம்ம சபரிமலையில் கூட்டம் இருக்குது, நிறையா சாமிமார்கள் போகிறாங்க. அதை போய் வீடியோ எடுத்துகிட்டு பின்னாடி வந்து பேக்ரவுண்டில் வேறு சினிமா பாட்டு கூட கொடுக்கல, ரொம்ப காமெடியாக போட்டு அதை போன சாமிகளே பண்ணாதீங்க. உங்களுடைய கேலி சித்திரம் கிடையாது உங்களுக்கு சபரிமலை யாத்திரை. நீங்கள்லாம் எதுக்கு மாலை போடுறீங்க, யார் உங்களை கூட்டிகிட்டு வரா என்னன்றதே தெரியல. தயவு செஞ்சு சபரிமலை வீடியோ எடுத்து அதை கேலி சித்திரமாக கேலி கூத்தாக்காதீங்க. அது ஒரு புண்ணியமான புனித ஸ்தலம், வருடத்துக்கு லட்சக்கணக்கான மக்கள் வரக்கூடிய இடத்த இந்த மாதிரி கேலி கூத்தாக்காதீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புல்மேடு வரையில் ஒருத்தவங்களுக்கு தனி வரிசை இருக்குது நடப்பந்தரில். நீங்கள் அதிகமாக இப்போ வர்றதுனால அதுலேயுமே கூட்டமாகிடுச்சு. அப்படின்னா நான் 2 வருஷமாக புல்மேட்டில் பயணிச்சுட்டு இருக்கேன். எந்த வருஷமே புல்மேட்டில் இவ்வளோ கூட்டம் வந்ததில்லை. இப்போ ரொம்ப கூட்டமாக இருக்குது, நானே சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு சின்ன பாதை உங்களுக்கு தெரியும், நீலிமலை அப்பாச்சி மேடு பாதை வழியாக உங்களுக்கு வந்து ஏறுறதுக்கு அனுமதிக்கிறாங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கழுத பாதைன்னு சொல்லக்கூடியதில் இறங்கிறதுக்கு அனுமதிக்கிறாங்க. சபரிமலை சன்னிதானத்தில் கூட்டம் அதிகமாக இருக்கான்னு நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, உங்களை பம்பையிலே ஸ்டாப் பண்ணி விட்டாங்கன்னா சன்னிதானத்தில் ரொம்ப கூட்டம் இருக்குன்னு அர்த்தம். அடுத்த செக் உங்களுக்கு எங்கே வைப்பாங்கன்னா, சரங்குத்தி கிட்டே வைப்பாங்க. சபரி பீடத்துக்கு முன்னாடி. சபரி பீடத்திலே உங்களை லாக் பண்ணிட்டாங்கன்னா கூட்டம் ஓரளவுக்கு ரொம்ப கீழே அடைச்சாங்கன்னா ரொம்ப இருக்குது. இங்கேனா வந்து இருக்குது, கூட்டம் இருக்குதுன்னு அர்த்தம். அதை தாண்டி கியூ காம்ப்ளெக்ஸ்குள்ளே அடைச்சாங்கன்னா மீடியமாக இருக்குன்றது அர்த்தம். டேரெக்டாக நடப்பந்தலுக்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு கூட்டமே இல்லைன்றது அர்த்தம். இப்படி தான் நீங்கள் வந்து சபரிமலையில் கூட்டம் இருக்கா இல்லையான்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓரளவு ஃப்ளோவில் போயிட்டே இருந்துச்சுன்னா ஒன்றுமே பிரச்சனை. சபரிமலையில் கூட்டமே இல்லை அப்படின்னா அவங்கள டக்குன்னு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, நீங்கள் அந்த மரக்கூட்டத்தில் லெஃப்ட்டில் அவங்கள விட்டுருவாங்க. கூட்டமே இல்லை, நீங்கள் போலீஸ்காரன்ட்ட கேட்கவும் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. உங்களுக்கு லெஃப்ட்டில் வந்து அவங்களே ஆட்டோமேட்டிக்காக விட்டுருவாங்க. மகரஜோதி தரிசனங்கள் வந்து சபரிமலை சன்னிதானம் வந்து தயாராகிட்டு இருக்கு. இடுக்கி மாவட்டம், கோட்டை மாவட்டம், பத்தனംதிட்டா மாவட்டம் எல்லா மாவட்டமே அவங்களுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க உள்ள கலெக்டர்கள். வரக்கூடிய சாமிமார்கள் அங்கே டவர் இஷ்யூ கொஞ்சம் இருக்கும். என்ன ரீசனுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, எல்லாருமே மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணும்போது ரொம்ப இஷ்யூ இருக்கும். ஏர்டெல் சரியில்லை, கொஞ்சம் ஜியோ எப்படின்றது எனக்கு தெரியல. அவங்க ஜிபேலாம் பண்ணும்போது நீங்கள் கால் பண்ணலாம், பட் வந்து ஜிபே யூஸ் பண்ணுறது, நெட் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. பிஎஸ்என்எல் எப்படின்னு தெரில. கரெக்டாக சபரிமலை சன்னிதானத்தில் எந்த நெட்ஒர்க் நெட் யூஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்குன்னு கமெண்ட் போட்டிங்கன்னா வரக்கூடிய சாமிமார்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா இதெல்லாம் என்கிட்ட கேட்குறாங்க, நான் வந்து யூஸ் பண்ணதில்லை. உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் வந்து கிளியர் பண்ணுறேன். தயவு செஞ்சு ஆன்லைன் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு போங்க. கூட்டத்தில் குழந்தைகளை கூட்டு போகும்போது பார்த்து கூட்டிகிட்டு போங்க. வயசானவங்க இருந்தால் பார்த்து போங்க. மகரஜோதி நாட்களில் குழந்தைகள் வயதானவர்கள் போகிற தவிர்த்துருங்க. நான் இப்போ சும்மா சொல்லலைங்க, 2 நாள் கழிச்சு திருவிதாங்கூர் தேவசம் கூட இதை சொல்லுவாங்க. காலங்காலமாக அவங்க சொல்லிகிட்டு இருக்கிறத முன்னாடியே நான் சொல்கிறேன். என்ன இந்த சாமி இப்படிலாம் பேசுகிறாருன்னு நீங்கள் நினைக்காதீங்க. கேரளா அரசு, ஏன்னா எனக்கு தெரியும், காலங்காலமாக நான் வந்து இருக்கனால 4-5 வருஷமாக நான் அறிவுரை கொடுத்துட்ருக்கனால அதை பார்த்துட்டு இந்த மாதிரிலாம் வரும் அப்படின்றது தெரியும். என்னென்ன கட்டுப்பாடுகள் வருன்றதை கூட நான் சொல்லிட்டேன். என்னென்னா 4 நாளைக்கு இன்னும் சொல்லலை, ஆனால் நான் சொல்கிறேன், 4 நாளைக்கு ஸ்பாட் புக்கிங் இருக்காது. ஆல்ரெடி நேர கட்டுப்பாடுகளை குறைச்சிட்டாங்க. அப்படியே ஸ்பாட் புக்கிங் இருந்தாலும் உங்களுக்கு லிமிட்டடாக கொடுத்துருப்பாங்க. நேர கட்டுப்பாடு அந்த செக்கிங் கட்டுப்பாடுகள் கொஞ்சம் தீவிரமாக சிவியர் பண்ணியிருப்பாங்க. சன்னிதானத்தில் ரொம்ப நாள் தங்க அனுமதிக்க மாட்டாங்க. இதெல்லாம் வரும் பாருங்கள். நீங்கள் வந்து எல்லா வருஷமும் அவங்க சொன்னது இனியும் சொல்லுவாங்க. அதுக்கு தயாராகி பக்தர்கள் வந்து தன்னுடைய யாத்திரைக்கு வந்து தங்களை வந்து தயார்படுத்திக்கோங்க. தயவு செஞ்சு குருசாமிக்கிட்ட அறிவுரை கேட்டு போங்க. எந்த கொடியையும் கட்டிட்டு அங்கே ஆடாதீங்க. யாரையுமே அவங்க பிரபலியப்படுத்துறதுக்கான ஸ்தலம் வந்து சன்னிதானம் இல்லை. இந்த இருமுடியை தலையில் வச்சுட்டு போங்க. இருமுடியில் கொடி கட்டாதீங்க. இந்த கட்சி கொடி கட்டுறதுக்கும் கட்சியோட இது பண்ணுறதுக்கும் சபரிமலை சன்னிதானம் அதுக்கு உகந்ததில்லை. அது எங்களுக்கு வருத்தமாக இருக்குது. சாமி சரணம், சுவாமியே சரணம் ஐயப்பா.